love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஃபைல் ஹேண்ட்லிங். இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து 2 லெக்சருங்க. ஓகே, உங்கள் டைம் அதிகமாக இருக்குல்ல, ரெண்டுமே குவிக்கான லெக்சராக இருக்கும். இப்போது நம்ம இந்த ரியல் ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட்டு, ரியல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போகும்போது எல்லாமே ஃபைல்ஸாக இருக்கும். அந்த ஃபைல்ஸாக இருக்கும்போது அந்த ஃபைல் நம்ம ரீட் பண்ணணும். அதில் தான் நம்ம வந்து இந்த இதெல்லாம் எடுத்து மசாஜெலாம் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக ரீடிங், ரைட்டிங், அப்பெண்டிங் தான். ஸோ இது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் கிடையாது, பட் ஆனால் கமாண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? எப்பவுமே ஒரு ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க? ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ். ஓகே, சாதா ஓப்பன் கமாண்ட். ரீடுக்கு வந்து R, ரைட்டுக்கு வந்து W, எக்ஸிக்யூட்டுக்கு X. இப்போ சில சமயம் ஏதாவது ஒரு ஃபைலை நீங்கள் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், யூனிக்ஸில் வந்து ஒரு கமாண்ட் இருக்குது, RWXன்னு இருக்குது, R777 கமாண்ட் இருக்குது. அந்த RWX கமாண்டு தான் உங்களுக்கு வந்து டோட்டல் இதை கொடுக்கும். சரியா? அதே மாதிரி தான் இங்கே வருது. Rனா வந்து ரீடு, Wனா ரைட்டு, Xனா வந்து எக்ஸிக்யூட்டு, ஏனா அப்பன் த ஃபைலு. ஓகே, இந்த ரீடிங் த ஃபைல் வந்து 2 விதமான ஆர்குமெண்ட்டை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பன், ஒரு ஃபைல் நேம், அப்புறம் என்ன மோடு அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான பேராமீட்டரை நீங்கள் கொடுக்கணும். சரியா? இப்போது இந்த T வந்து ஒரு கமாண்டு டெக்ஸ்ட்டு, B வந்து பைனரி. இது ஒரு ஃபைல் வந்து இப்போ வந்து ஒரு டெமோ ஃபைல் இருக்குது, இல்லை பிரசனா ஃபைல் இருக்குன்னா ஓப்பன் பிரசனன் டாட் டெக்ஸ்ட், இல்லை டெமோ ஃபைல் டாட் டெக்ஸ்ட்டு. இதில் நம்ம என்ன பண்ணலாம், கமா ஆர்டின்னு சொல்லிட்டு போடலாம். அது ஆர்டி வந்து ரீடு அந்த டெக்ஸ்ட்ன்னு இருக்கு. பட் நீங்கள் வந்து டீன்னு சொல்லிட்டு அதை சொல்லணும்னு சொல்ல அவசியம் கிடையாது. ரீடுன்னு சொல்லிட்டு போட்டாலே போதும், ஆர்ன்னு போட்டாலே போதும். காமிக்கிறேனே, இப்போ இந்த டெமோ ஃபைலோட இதுவே இதுதாங்க. ஹலோ, வெல்கம், இதான் டெமோ ஃபைல் டாட் டெக்ஸ்ட், திஸ் ஃபைல் இஸ் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ், குட் லக். இப்போ நான் ஓப்பன் சொல்ல போடுறேன். இந்த டெமோ ஃபைல் டாட் டெக்ஸ்ட் அப்படியே இந்த ஃபைல் நேமு கமா ரீடு. இதை நீங்கள் வந்து இந்த 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 ரைட் ஹேண்ட் சைடை எடுத்து நான் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டுட்டேன். இப்போ பிரிண்ட் எஃப் டாட் ரீடுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது ரீட் பண்ணி கொடுத்துரும். இதே நீங்கள் வேறு இடத்துல போட்டிங்கன்னா ஓப்பன் அந்த என்டையர் லொக்கேஷனுக்கு கொடுக்கணும், எங்கே இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு கமா ரீடுன்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதே எஃப் டாட் ரீடு தான். சரியா? இதான் ரீடுக்கு. இந்த ரீடு வந்து டிஃபால்ட்டாக எல்லாமே கொடுக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 லெட்டர் தான் கொடுக்கணும், 7 லெட்டர் தான் கொடுக்கணும்னா அதே மாதிரி ஃபைல் நேம் கமா R, அந்த எஃப் டாட்டோ ஏதோ ரீடுன்னு சொல்லுங்க பார்த்தீங்களா, பக்கத்தில் ஒரு கமா 5 இல்லை இந்த எஃப் டாட் ரீடு இங்கே 5க்கு பதிலாக 7ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 7 அந்த மாதிரி தான் கொடுக்கும். இதுதான் மெயின். ஃபைல் நேமு என்ன மோடு, ரீடா, ரைட்டா, எக்ஸிக்யூட்டா, அப்பெண்டா, ஆரா, டபிள்யூவா, எக்ஸா, ஏயா, இதுதான் ரொம்ப மெயின். சரியா? ஸோ இது நம்ம பண்ணுறோம். நீங்கள் ரீட் லைன் கூட பண்ணலாம். இது ஒரு லைனு, இது 2 லைனு, இது 3 லைனுன்னு சொல்லிட்டு இருக்குது. ரீட் லைன் சொல்லிட்டு பண்ணும்போது ஃபஸ்ட் லைனு, செகண்ட் லைனு, இது ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனு, 2 வாட்டி கொடுத்தீங்கன்னா செகண்ட் லைனு, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி நம்ம கற்றுக்கிட்ட இஃப் தென் எல்ஸ் லூப்பில் ஒரு லூப்பாக போட்டுடலாம். ஓகே, ஃபார் எக்ஸ் அண்ட் எஃப் பிரிண்ட் இது அப்படி சொல்லிட்டு பண்ணிடலாம். அப்போது எவ்வளோ வாட்டி இருக்கோ அவ்வளோ வாட்டி வரும். சரியா? எப்பவுமே ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் மாதிரி க்ளோஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ், எஃப் டாட் க்ளோஸ். ஓகே, எஃப் அந்த ஓப்பன் எஃப் ஈக்குவல்ஸ் ஓப்பன் அந்த ஃபைல் நேம் கமா R, அப்புறம் எஃப் டாட் ரீட் இருக்குது பார்த்தீங்களா, ரீட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா எஃப் டாட் க்ளோஸை போட்டுருங்க. அப்போது ஏன்னா ஃபைலை வந்து அப்படியே தொங்க விட்றாதீங்க, அது பிரச்சனையாயிடும். சரியா? இதுதாங்க. ஓகே, பார்ட்டும் இதே மாதிரி டிலீட் இந்த ஃபைல் இன்னும் கொஞ்சம் இருக்கும். அடுத்த முறை சந்திக்கும் முறை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். ஏதாவது கேள்வி தாராளமாக கேளுங்க, இல்லை நான் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணோம் அதையும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? டேக் கேர்.